ஓகே, ரெக்கார்டிங் ஹஸ் ஸ்டார்டட். இப்போது நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம யூடமி போகலாம். யூடமி போயிட்டு கியூபர்நெட்ஸ் கொஞ்ச நாளாக பார்க்கல, ஏடபிள்யூஎஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் கியூபர்நெட்ஸையும் படித்ததை அப்படியே விட்டுறக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அகைன் நம்ம கம்மிங் பேக் டு கியூபர்நெட்ஸ். இதில் வந்து புச்சு லாஸ்ட்டாக வந்து ரோல் பேக் ரோலிங் அப்டேட்ஸ் இங்கே முடிச்சிருந்தோம். அதுக்கடுத்து கமாண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இன் டாக்கர், கமாண்ட்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் இன் கியூபர்நெட்ஸ், அதோட லேப் சொல்யூஷன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லேப் சொல்யூஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆப்வியஸ்லி உங்களுக்கு யூடமி கண்ணுக்கு தெரியாது, டொப்புக்குன்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு தவிர எது டிஸ்கனெக்ட் ஆச்சுன்னே தெரில. இந்த சேர் மாற்றினாலும் ரொம்ப நேரம் உட்கார முடியல, ஹீட் ஆகுது. கேமிங் சேர் வாங்கலாம் நினைக்கிறேன். யாராவது வந்து கம்மி ரேட்டில் கேமிங் சேர் எங்கே கிடைக்குதுன்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் லேப். ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பக்கம் வந்து, அதான் தெரியல. என் ரூட்டில் நீ எக்ஸ்பேண்ட் பேனல் டு ஃபுல் ஸ்க்ரீன். சரி, எங்களுக்கு தெரியும் போ. ஹவு மெனி பார்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆன் த சிஸ்டம்? தேங்க்யூ. இவ்வளோ நாள் கழிச்சு நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது கேள்வி, இந்த கேள்வி கேட்டதுக்கு கோட்டான கொன்சி நன்றி. கியூப்சிடிஎல் கெட் பார்ட்ஸ் சஜாங். ஒன்று ரன்னிங்கில் இருக்குது, உபுண்டு ஸ்லீப்பர்ன்ட்டு. ஓகே, வாட் இஸ் த கமாண்ட் யூஸ்டு டு ரன் த பாட் உபுண்டு ஸ்லீப்பர்? அது ஆல்ரெடி ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் என்ன கமாண்ட், வாட் இஸ் த கமாண்ட் யூஸ்டு டு ரன் த பாட் உபுண்டு ஸ்லீப்பர்? உபுண்டு ஸ்லீப்பர்ன்றது ஒரு பாடு, அதை ரன் பண்ணுறதுக்கு எதுக்கு ஸ்லீப்பு இதெல்லாம்? ஸ்கிரிப்ட் 1sh ஒய் ஸ்கிரிப்ட் 1sh முதல்ல ரிலீஸ் பண்ணு. ஸ்கிரிப்ட் 1shனே ஒன்று இல்லையே. நோ கமாண்ட், ஆல்ரெடி ரன்னில் தான் இருக்குது இல்லையா? ஹிண்ட்டு கூட வாட் இஸ், அவன் வந்து பாடு வந்து என்ன கமாண்ட் ரன் பண்ணுதுன்னு கண்டுபிடின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே, கொஷினை கரெக்டாக புரிஞ்சுட்டேன். ப்ளீஸ் டிஸ்கிரைப் பாடோட நேம் வந்து இதுதான்ப்பா. காப்பி பண்ணி போட்டாச்சா? கர்சர் போயிட்டு ஸ்பேஸ் ரிமூவ் பண்ணிட்டு தட்டேன்ற. ஓகே, இதில் போனால் இதில் கமாண்டுன்னு ஒன்று இருக்கா? கமாண்டுக்குள்ளே ஸ்லீப் 4800 போட்டிருக்கா? அப்போ அதான் ஆன்சர். ஓகே. கிரியேட் அ பாட் வித் உபுண்டு இமேஜ். சரி, டு ரன் அ கண்டெய்னர் டு ஸ்லீப் ஃபார் 5000 ஓகே செகண்ட்ஸ். மாடிஃபை த ஃபைல் ubuntu sleeper 2.yaml. not only make messenger, do not modify the name. Set a pod with ubuntu image. Okay, to run a container to sleep for 2 seconds. Modify the file. Pod name ubuntu sleeper 2. command வந்து இது. so image தானே. ஓகே, ஃபஸ்ட்டு ls லிஸ்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து vi தான் போட்டால் போதும். இது இங்கே இருக்குது, ubuntu sleeper 2.yaml. let's copy this folks and put it here. பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு புஜுக்கு அப்படின்னு இறங்கின பிறகு நம்ம ஐ கொடுக்கணும். ஐ கொடுக்காம இன்சர்ட் ஆப்ஷன் வராது. இந்த இன்சர்ட் ஆப்ஷன் வராமல் உன்னால் லினக்ஸில் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டா டைப்பே பண்ண முடியாது. ஒரு நிமிடம், இமேஜ் பேர் எனக்கு தெரியாது. சரி, நான் என்ன சொல்கிறேன், எஸ்கேப் கொடுத்துட்டு குவிட் பண்ணு. ஃபஸ்ட்டு எனக்கு இதோட இமேஜ் நேம் தெரியணும். இது இமேஜ் வந்து உபுண்டு. ஓகே, அப்போது
create a pod with ubuntu image to run container. ஓகே, அது கரெக்டாக இருக்குது. கமாண்ட் ஸ்லீப் 500 ஸ்லீப் இல்லை 4800 போட்டிருக்கு. ரைட்டா, ஒன்று பண்ணுவோமா, இதை kubectl ட்ரை ரன் தானே, kubectl. ஐயோ, அந்த கமாண்ட் மறந்துட்டேன் பர்றா. எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற கமாண்ட் இதுதான். Kubernetes பக்கம் அடிக்கடி வந்து பார்க்கணும் அப்படின்றது. ட்ரை ரன் பண்ணுற கமாண்டு Kubernetes dry run command to get output in YAML. create, அதாவது run my pod blah 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 blah. இல்லை எக்ஸிஸ்டிங் ஒன்று kubectl கெட்டு வரும். using get to using get pod and its output in YAML. kubectl get pod அதோ இருக்கு பார், இதுதான். that is the one I'm searching for. kubectl get pod name கொடுக்கணும்ல, சாரிப்பா, pod name. ஆமாம், pod name தரணும். so we all know the pod name is தோர்கு existing one. அதுக்கு எப்படி அவன் கமாண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நான் இப்போ போட்டுப்பேன். get pod output YAML அப்படின்னு போட்டு தட்டினீங்கன்னா YAML ஃபைல் வரும். கண்டெய்னருக்குள்ள கமாண்டு ஸ்லீப்பு இங்கே இருக்க பார். ஃபோட்டோ எடுத்து இல்லை வேணா ஞாபகம் வச்சுக்க. கண்டெய்னர்ஸ்குள்ளே கமாண்டு, அது கமாண்ட் லிஸ்ட்டு தான், ஸ்லீப்பும் லிஸ்ட்டு, 4000 டபுள் கோட்ஸ்குள்ளே வரணும். ஓகே, இப்போது அதே எல்எஸ் பண்ணு. ஓகே, முன்னாடி போட்ட ஒரு கமாண்ட் விஐ உள்ளே போ. ஓகே, சாரி, இன்செட் போட்டு அப்படியே வா 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 வா. நேம் இமேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கமாண்ட் மட்டும் நீ ஆட் பண்ணணும். ரைட்டா? ஓகே, இது கீழே ஒரு டேபு, ஒரு ஐஃபன், ஒரு ஸ்பேஸு, கமாண்ட்ஸ் எஸ் இருந்த மாதிரி தான் ஞாபகம் எனக்கு. வச்சு ஒரு டேபு, இன்னொரு டேபு, ஐஃபன், ஸ்பேஸு, என்ன வரணும், ஸ்லீப், again double single quote, 5000 is the command. முடிஞ்சு. இது பண்ணி சேவ் அண்ட் குவிட். ரைட், இங்கே எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக கமாண்ட்ஸ் இல்லை, நான் ஏன் கமாண்டு. ஓகே ஓகே ஓகே, மறுபடியும் எடிட் பண்ணுங்கள். இல்லை வந்துமா கமாண்ட்ஸ் இல்லையாப்பா, கமாண்டு ஐ ப்ரெஸ் பண்ணுங்க. என்ட்ரு இல்லைடா, பேக் ஸ்பேஸ். ஓகே, இப்போது எஸ்கேப் கொடுத்து சேவ் அண்ட் குவிட்.
நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இன்செட்டில் இருந்தீங்க, இங்கே இன்செட்னா அழுத்தினா இன்செட் ஆகும். ஃபஸ்ட்டு இது ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன். ஆமாம், இப்போது இந்த விஐ உபுண்டு விஐன்றது ஒன்றும் இல்லை, ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணுறது இல்லை க்ரியேட் பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைலை. இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன் நான். உள்ளே வந்தோடனே இங்கே கீழே நல்லா நோட் பண்ணுங்கள், இது வந்து இந்த YAML இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது, அவ்வளோதான். ஐ ப்ரெஸ் பண்ண பிறகு இன்செட் அப்படின்னு வந்துருச்சா, ஐ ப்ரெஸ் பண்ணப்பட்டு தான் இது எடிட்டபிளாக மாறுது. ஓகே, அது வரைக்கும் நீங்கள் இதை எடிட்டே பண்ண முடியாது. ஒன்ஸ் எடிட் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் எஸ்கேப் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இன்செட் போயிடும். இங்கே இருக்கிற அந்த இன்செட் வந்து போயிடும். எஸ்கேப் இப்போ கிளிக் பண்ணுறேன் பாருங்க, ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், போயிடுச்சா. இப்போது ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி இந்த கோலன் 2 புள்ளி அப்படி வச்சுட்டு டபிள்யூ வந்து சேவு, கியூ வந்து குவிட்டு. சேவ் அண்ட் குவிட்டு தான் டபிள்யூவும் கியூவும். இதே வெறும் குவிட் பண்ணோன்னா வெறும் கியூ போட்டால் போதும். வெளில வாங்க, வெளில வந்தாச்சா. வெளில வந்துட்ட பிறகு இப்போ வந்து ரன் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம செக் பண்ண முடியும், ரைட்டா. ஸோ லெட்ஸ் kubectl create -f YAML வந்து இதான்ல, என் வீட்டில் நீ வந்து ஃபிக்ஸ் ஆகுற. ஓகே, போட்டு தட்டு. spec image required value, name required value, image required value. கொடுத்துருக்கேன்டா ஆல்ரெடி. கொடுத்தனா இல்லையா? இதில் இமேஜ் எப்படி இருக்கு? இமேஜ் உபுண்டு, நேம் உபுண்டு, கிரியேட். பாட் நேம் வந்து உபுண்டு ஸ்லீப்பர் 2. நோட் பண்ணியா? நோட்டே பண்ணல. பாட் நேம் இஸ் உபுண்டு ஸ்லீப்பர் 2 தான். அதை கை வைக்கணும்னு அவசியமே இல்லை. கண்டெய்னர் ஸ்கூலில் கொடுத்துருக்கனே, ஒரு 2வது இடத்துல தான் இருக்கணுமா? அதுக்கு தான் கமெண்ட்ஸ் இருக்கணுமா என்ன? மேபி என்ன மிஸ் பண்ணுறேன் நான்? ஏன் இந்த ஃபைல்லேருந்து தானே எடுக்கிறேன். ஓகே, வெயிட். திஸ் இஸ் இட்ஸ் YAML. below போட்டுக்கோ. below this is YAML. ஓகே, ஸோ பிலோக்கு நான் போடணுன்னா இங்கே போயிட்டு விஐ உபுண்டு இருக்குல்ல, ஓப்பன் பண்ண. ஓகே, இதை ஓ மை காட், கண்ட்ரோல் ஏ, டாய், கண்ட்ரோல் சி காப்பி பண்ணிட்டேன்னா, எஸ்கேப் கொடுத்துட்டு வெயிட் பண்ண, சேவ் பண்ணாமல். ஓ, சாரி, கியூ. காப்பி ஆச்சா ஃபஸ்ட்டு? ஆச்சுடா. போடுன்னா தப்புன்னு பார்ப்போம்.
I see exactly what went wrong. Kubernetes thinks you're trying to create 2 separate containers. Oh, but your second container is completely empty except for the command in YAML -dash starts a new item in a list because it's included at the same level as name. In YAML dash starts new item in a list. That's correct. Second container block which triggers the error because it's missing. Oh, and இது தானடா இப்ப பண்ண போனேன். ஓ, அப்படிதானே இருக்கு. உள்ள போ. ஓ, இது உள்ள தானே இருக்கணும் கமாண்டு. ரைட். அப்போ இது என்ன ஆகும்னா ஒரு செட்டு டேப் ஆகும். இல்லை இப்படி ஒரு இதான் கரெக்டான இன்டென்டேஷனாக இருக்கணும். லெட்ஸ் சி. இதான் கரெக்டான இன்டென்டேஷனாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து எஸ்கேப் அண்ட் குவிட். Kubernetes மேனிஃபெஸ்டில் மட்டும் இன்டென்டேஷனே ரொம்ப முக்கியம் மக்களே. என்னடா ஹேங் ஆகி நிற்குது, நாசமாக போச்சு. ஹேங் ஆயிடுச்சு மக்களே, அதுவா இருக்கும். ஏய் மாத அப்படின்ற மாதிரி. ஓகே. ஓ, அத்தனை வாட்டி நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வருது பேர் பண்ணுறா கிரியேட்டு. யாரா லைன் 8 did not find expected key. என்னாச்சு லைன் 8ல? லைன் 8 எனக்கு எதுவும் தெரியாதுடா. இல்லைன்னா சொல்லுவோம் அதுவே. Almost there, you kept the dash right before the command, but still throwing off YAML structure. என்னதான பண்ணேன்? YAML list the dash as a bullet point. சரி, since a container is a single item in the container list, okay, you only use one dash at very beginning of the container next to the name. Everything else belonging to the container. Image command needs to align underneath without a dash. ஓ, கமாண்டுக்கு டேஷ் வரக்கூடாது. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு போட்டுட்டேன், அகைனியா லிஸ்ட்டு போட்டேன். கரெக்டு. கமாண்டும் இமேஜுக்குள்ளே தான் வரணும், இப்படி வரணும். அப்படின்னா இவனுங்க இப்படி வருவானுங்க. ரைட்டு, இவனுங்க இப்படி வருவானுங்க. கரெக்டு. ஓகே, சேவ் அண்ட் குவிட் போட்டு என்ட்ரு தட்டிட்டா போடு. ஓ சாரி சார், வித்தவுட் சேவ். ரூட்டில் நீ வந்து போடு. வா கிரியேட்டட்ரா, செக் பண்ணுறா. கரெக்டாக கிரியேட் பண்ணிட்டேன்டா. எப்பா 3வது கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் முக்க வேண்டியதாக போயிடுச்சு. அடுத்து
create a pod using the file name இது there is something wrong with it, try to fix it. Note, only make the necessary changes, do not modify the name. சரிடா command sleep வந்து இது ஓகே லிஸ்ட் பண்ணுங்க. இதோ கிடச்சிச்சு பாருங்க. vi உள்ளே போயிட்டு இவனை புஜுக்குன்னு காப்பி பண்ணி ஜஜக்கு நீங்கள் போடுங்க. போட்டு டமார்னு என்று தட்டணும்டா. டபுள் கோட்ஸ் 1200 தான் இருக்கணும், ஸ்லீப்புக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. தெரிஞ்சு இந்த மாதிரி மொக்கையாக தான் அவனுக்கு வந்து கொடுப்பானுங்க. அதுவே உன்னால் இது பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது எனக்கு இங்கேயே கேட்குது. ஸ்டில் யூடியூபர் ஆகிட்டு அந்த மாதிரி தான் எதாவது பேசினே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப கடுப்பாக இருக்கு. ஓகே ஓகே save and quit changing. And now டூக்கு பதிலாக 3 போடு. முடிஞ்சு போடு. கிரேட் ஆயிடுச்சுப்பா, செக் பண்ணிக்க. முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்டேட் pod ubuntu sleeper 3 to sleep for 2000 seconds. Note, only make necessary changes, do not modify the name of delete and recreate the pod if necessary. தேவனா அது பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம்ல, பாடை delete பண்ணிட்ட பிறகு தான் நான் அகெயின் வந்து இந்த சேஞ்சஸை மேக் பண்ணி ரீக்ரியேட் பண்ண முடியும். இப்போ kubectl get pods எத்தனை இருக்குது? kubectl get pods அப்படின்னு போனால் இத்தனை இருக்குது. இதில் 3வது பாடை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். kubectl ஆரம் பாடா, RMI பாடுன்னு நினைக்கிறேன். kubectl RMI பாட், அதோட நேம் வந்து காப்பி தூக்கி வச்சு பேஸ்ட்டு வச்சு ஜஜங்குன்னு அடித்தோம் அப்படின்னா ரன்னெல்லாம் இல்லைடா. சரி ஃபஸ்ட்டு ஆரம் மட்டும் போடுவோம். ஆரம் போட்டால் ரிமூவ் தானே, இல்லை டெலிட் பாடு போடுவோமோ? மறந்துட்டோண்டா எல்லாத்தையும். டெலிட்டு தான்டா, டெலிட்டே பண்ணிட்டுக்கோ. இது டாக்கரில் வருமோ? ஆரம் ரிமூவ் இமேஜு அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுது பாரு. டெலிட் பண்ணியாச்சு. அதான் டெலிட் ஆகிட்டு இல்லை, வெளில வா. ஐயால வந்துருச்சு. இப்போ kubectl இது பாரு, கெட் பாட்ஸு. டேய் டெர்மினேட்டிங் இன்னும் இதாகல, ஃபுல்லாக டெலிட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஏதோ ஒன்று போட்டால் நம்ம லைவாக அது காமிச்சிட்டே இருக்கும். இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு மக்களே. இப்போ போயிட்டு நம்ம வேலை எங்கே இருக்குன்னா எல்எஸ் போயிட்டு அம்மா விஐ விகேலாம் இல்லை, விஐ YAML தம்பி, காப்பி தம்பி, தூக்கிங்க வச்சு பேஸ்ட் தம்பி. ஓகே, அவ்வளோ வந்தாச்சு. நைஸ் அண்ட் வெல் அண்ட் குட். இப்போ வந்து ஓகே கரெக்டாக ஃபைன். சேவ் அண்ட் குவிட் முடிஞ்சிச்சு. இப்போது kubectl create -f இங்கே இருக்குது பாரு, அப்படியே காப்பி பண்ணி தூக்கி இங்கே வச்சு பேஸ்ட் பண்ணி கர்சர் இங்கே எடுத்துகிட்டு போய்ட்டு kubectl create -f இப்படி வச்சு ஜஜங்னு ஒன்று அடித்தோம் அப்படின்னா க்ரியேட் ஆகிடும். செக் பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா செக்கும் ஆகிடுச்சு. வெற்றி. இன்னும் 5 கொஷின் இருக்குது, அதான் தலைவலி நமக்கு. A Docker file named Docker file is located at root web app color. சரி,
inspect it carefully, identify which command will be executed when a container is started from this image. Oh, okay. என்ன டாக்கர் ஃபைல் வெப் ஆப் கலர் cd web app color no such file today. இந்த ஸ்லாஷ் எடுக்கணுமா? உள்ள வந்துட்டேன். now list docker file 2 ரெண்டு இருக்கு. let me view. ஆக்சுவலாக வியூவே போதும். வியூக்கு கேட் போடுங்க. கேட் போட்டிங்கன்னா ஜஸ்ட் பார்க்க மட்டும் செஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி மேட்ரு. let me copy this one. copy. நான் அதை தான் வந்து ஜஸ்ட் பார்க்க மட்டும் செய்கிறேன். அப்போ அது இங்கேயே வந்துடும். ஸோ ஃப்ரம் python 3.6 alpine run pip install flask அது ஓகே. காப்பி வெளில இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் 8080 போட்டு ஒர்க்கிங் டைரக்டரி /opt entry point python app.py. ரன் கமாண்ட் வந்து இமேஜ்லேருந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஸ்டார்டட் ஃப்ரம் திஸ் இமேஜ் ரைட்டா. என்ட்ரி பாயிண்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட் தான்டா கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம். ரன் கமாண்ட் வந்து கண்டெய்னர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி தேவைப்படுறதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ என்ட்ரி பாயிண்ட்னா இப்போ பைத்தான். ஃபைனலி அவி உனக்கு கொஞ்சம் மறுபடியும் வேலை செய்யுது. டாக்கர் ஃபைல் நேம்டு டாக்கர் ஃபைல் 2 இஸ் லொக்கேட்டட் அட் இங்கே. இன்ஸ்பெக்ட் இட் கேர்ஃபுல்லி அண்ட் ஐடென்டிஃபை விச் கமாண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் when a container is started from this image. சரி, பாதி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணால் தானே. கேட்டு டாக்கர் கேட்டுக்கு பதிலாக சிடிஎன் போட்டு வச்சுருக்கேன். சாரி சார். கேட்டு ஸ்பேஸ் 30 டாக்கர் ஃபைல் 2 அவனை காப்பி பண்ணி தூக்கி வச்சு பேஸ்ட் பண்ணி கர்சர் இங்கே வச்சு டமார் அப்படின்னு தட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் 3.6 alpine ரன் கமாண்டு இன்ஸ்பெக்டட் கேர்ஃபுல்லி ஐடென்டிஃபை விச் கமாண்ட் வில் பி எக்ஸிக்யூட்டட் when a container started from this. ஓகே, இதில் உஷாராக வந்து சிஎம்டி என்ட்ரி பாயிண்ட் ரெண்டும் கொடுத்துருக்கான். பைத்தான் app.py இருக்குது, சிஎம்டி இருக்குது. சிஎம்டியே எப்போவுமே என்ட்ரி பாயிண்ட் வந்து ஓவர் ரைட் பண்ணிடும். ஓகே, இது டாப் டு பாட்டம் போகுது அப்படின்றதுனால என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. சிஎம்டி ஆல்ரெடி இருக்குது, பட் என்ட்ரி பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு ரன் ஆகும்னு தோணுது. ஸோ I'll go with this one. தப்பு. அப்போ என்ட்ரி பாயிண்ட் ரன் ஆகி சிஎம்டியும் ரன் ஆகும். அப்போது கலர் வந்து எஃப்என் கலர் ரெட்டு பைத்தான் app.py. ஓகே, அப்போ ஓவர் ரைடு அது எந்த மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும் தெரியலையே. ஓகே, you are given a directory web color 2 that contains docker file under Kubernetes pod YAML file. Okay, and pod defined in web color pod.yaml starts, which command will actually run inside the container. இமேஜை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம்ல. அது பேக்னா வந்து cd ... பேக் வந்துட்டோம். ஸோ லெட் மீ புட் ls. எதுக்குள்ளே போனால் வெப் கலர் 2க்குள்ளே போகணும் ரைட்டா. ஸோ சே cd
வெப் கலர் 2 நான் காப்பி பண்ணி தூக்கி இங்கே போட்டு ஸ்லாஷை போட்டு ஓப்பன் பண்ணி இங்கே எல்எஸை போட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டாக்கர் ஃபைலை கேட் பண்ணிக்கிறோம். கேட் docker file paste. என்ட்ரி பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு ரன் ஆகும். பைத்தான் app.py அப்புறம் கலர் ரெட் இதுதான் ஃபஸ்ட்டு ரன் ஆக போகுது. ஓகே, டாக்கர் ஃபைலை பொறுத்த வரைக்கும். இப்போது கேட்டு YAML ஒரு பார்வை பார்த்துருவோம். ஏன்னா அதில் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம்ல, அதில் ஏதாவது கமெண்ட் ஓவர் ரைட் கமெண்ட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ லெட்ஸ் செக் தட். ஓகே, API வெர்ஷன் பாடு நேம் ஓகே, கமாண்ட் கொடுத்துருக்கான். கமாண்ட் கலர் க்ரீன் CMD கெட்ஸ் ஓவர் ரைட், ப்ராப்ளமே இல்லை. ஆனால் CMDக்கு தான் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த இதுவுமே இல்லாமல் கொடுத்துருக்காங்க. என்னளவோ அது எப்படி இது CMD தான் போகுதுன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கும்? சரி ஓகே, பட் CMD கெட்ஸ் ஓவர் ரைடு. ஸோ கலர் க்ரீனும் python.appy தான் வந்து எனக்கு தெரிஞ்ச கரெக்டான ஆன்சர். தப்பா? வாட் த ஃபக்? எப்படி? The entry point the docker file is overridden by command in pod definition. அப்படி நடக்காது. இதுக்கு ஆன்சரே பார்க்குறோம். docker file sets default command for container as docker ஃபைலுக்கு வந்து docker ஃபைல் வந்து இப்படி கொடுத்துச்சு. ஓகே, Kubernetes Pod Manifests இப்படி இருந்துச்சு. ஓகே, in Kubernetes when you specify a command field in the pod spec it completely replaces both entry point and CMD. It doesn't append to or modify the entry point. சரி, the pod's command field replaces everything, so the container will attempt to run color green. எப்படி entry point அவ்வளோ சீக்கிரம் வந்து in Kubernetes when you specify a command field in the pod spec it completely replaces both the docker entry point and CMD. It doesn't append to or modify the entry point. அப்போ எந்த கேஸில் வந்து அது வந்து இது பண்ணணும்? none of other options could be correct. Python app green, this would only happen if the pod uses args instead of command. இதே ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஓவர் ரைட் நடந்திருக்கும் CMDக்கு மட்டும். The pod manifest command overrides the docker entry point, not just the CMD. அது தெரியும் எனக்கு. This should be the original docker CMD is formatted but it's overridden. அப்போ இதான் ஆன்சரு. ஆடா பாவீங்களா, செம்ம. இவ்வளோ நாள் வந்து CMDனா ஓவர் ரைட் ஆகிடும், என்ட்ரி பாயிண்ட்டை ஓவர் ரைட் பண்ண முடியாது அவ்வளோ ஈஸியாக அப்படின்ற விஷயம் மட்டும்தான் வந்து நான் கொஷின்ஸாகவே படிச்சுட்டு இருந்தேன். பட் CMD என்ட்ரி பாயிண்ட் ரெண்டுத்தையும் ஓவர் ரைட் பண்ண முடியுது. when you give command value inside the pod manifest YAML வந்து நீங்கள் கமாண்ட் வேல்யூ பாஸ் பண்ணிங்க அப்படின்னா போத் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் CMD ரெண்டு கமாண்டில் இருக்கிற வேல்யூஸும் ஓவர் ரைட் பண்ணிடலாம். ஆனால் ஆர்குமெண்ட்டாக நீங்கள் பாஸ் பண்ணீங்க பாட் மேனிஃபெஸ்டில் அப்படின்னா அது வந்து ஓவர் ரைட் பண்ண முடியாது, அப்பெண்ட் ஆகும். CMDயை வந்து ஓவர் ரைட் பண்ணிடலாம், என்ட்ரி பாயிண்ட்டை வந்து அப்பெண்ட் பண்ணோம், தாண்டோம். சரியான வேண்டிருப்பா. ஓகே, you are given a directory web app colored 3 that contains a docker file and a Kubernetes pod YAML file. Okay. When the pod defined in starts, which command actually run? Okay பா, புரியுதுப்பா. CD போயிட்டு என் வெள்ள நிலவே
வெல் இதுக்குள்ளே போகணும்ப்பா. ஓகே, லெட்ஸ் see. இதெல்லாம் விட்டுருங்க, கண்டுக்க தேவையில்ல. என்ட்ரி பாயிண்ட்டு பைத்தான் app.py, சிஎம்டி வந்து கலர் ரெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்டு இவனுங்க. இப்போ இதெல்லாம் டைப் பண்ண முடியாது, இப்போ காப்பி பண்ணிக்கிறேன் நான். காப்பி தூக்கி பேஸ்ட். குசு கடிக்குது மக்களே. வச்சு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா API வெர்ஷன் v1 கைண்ட் பாடு அதெல்லாம் கண்டுக்க தேவையில்ல. ஸ்பெக்கு கண்டெய்னர்ஸ் நேம் இமேஜ் அது ஓகே. கமாண்ட் வந்து இது. ஸோ கமாண்ட் வில் ஓவர் ரைட் எவ்ரி திங், ரைட்டா? ஆர்க்ஸ் வந்து வில் பி ஸ்கிப் பை என்ட்ரி பாயிண்ட். பட் கமாண்ட் ஓவர் ரைட் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆர்க்ஸ் ஆர்குமெண்ட் வந்து என்ட்ரி பாயிண்ட்டை ஸ்கிப் பண்ணோம், பட் சிஎம்டியை ஓவர் ரைட் பண்ணோம். ஸோ அப்போ வந்து பைத்தான் ஆப் பை கலர் பிங்க் தான் கரெக்ட் ஆன்சர். பாரு வேற மாதிரி. சரி, ஓகே, லாஸ்ட் கொஷின். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுட்டு மூடி எடுத்து வச்சுக்கலான்னு இருக்கேன். ஸோ லாஸ்ட் கொஷின் மக்களே, கெட் ரெடி. டாஸ்க் கிரியேட் a Kubernetes pod that runs a web application with green background. pod name இது, docker image வந்து இது. application must display green background instead of default blue. Pass the command line argument green as the container arguments, not as a command. இது எல்லாமே கிரியேட், ஆனா டாக்கர் இமேஜ் இருக்கு. நைஸ். ஓகே, kubectl create pod ட்ரை ரன் கமாண்ட் பார்த்தோம்ல மேலே கிரியேட்டுக்கு. இமேஜ் மென்ஷன் பண்ணிட்ட பிறகு தான் இது. create a pod நேம் வந்து pod நேம் இதான். paste. ஐஃபன் அதை மறக்காத. ஸ்பேஸ் டாக்கர் இமேஜ் காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, டபுள் ஐஃபன் ட்ரை ரன் ஈக்குவல் டு. ஆமாம், அப்போ இங்கே ஈக்குவல் டு போட்டுருங்க. ஈக்குவல் டு கிளைண்ட் எல்லாத்துக்குமே ஈக்குவல் டு போடணும்.
-o YAML appends to web app green web app சாரி இதில் பேஸ்ட் தான் பண்ணணும்ல, இது வேறு. நீங்கள் வந்து கண்ட்ரோல் விலாம் யூஸ் பண்ண முடியாது லினக்ஸில். காப்பி பேஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து தான் நீங்கள் பண்ணி ஆகணும். ஓகே, வெப் ஆப் க்ரீன் -aviன்னு போட்டுக்கிறேன். -avi நான் க்ரியேட் பண்ணுற பாடில். ஓ ஷிட், நான் க்ரியேட் பண்ணுற பாடில் இப்போ வந்து அங்கே ஈக்குவல் டு இல்லாத இடத்துலாம் ஈக்குவல் டு கொடுக்கணும். எதுக்கு இமேஜுக்கு ஈக்குவல் டு கொடுக்கணும்? சாரி, ஈக்குவல் டு கொடுக்காமலும் போகலாம், பட் ஒரு இடத்துல நான் கொடுத்துட்டேன்றதுனால எல்லாத்துக்கும் ஈக்குவல் டு கொடுக்குறேன், அவ்வளோதான். நீங்கள் ட்ரை ரன் யூஸ் பண்ணாமல் ரன் பண்ணுறீங்கன்னா ஈக்குவல் டு கொடுக்காமலே பண்ணலாம். திஸ் வுட் ஒர்க். என்னது அன்னோன் நேமு ஃப்ளாகா? சரி, நேமுக்கு வந்து ஃப்ளாக் கொடுக்காத. டேய், என்ன அன்னோன் இமேஜ்? ஓ, பாடுக்கு கிரியேட் வராதுடா, பாடுக்கு ரன்னுடா, ரன்னு. அதுதான் பிரச்சனை. நீ டெப்ளாய்மெண்ட்டு இதெல்லாம் தான் வந்து கிரியேட் யூஸ் பண்ணணும், இதுக்கு ரன்னு தான் யூஸ் பண்ணணும். நீ மறந்துட்டேன். சொல்கிறா, அது ஒன்றும் ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்தில் கிளம்பிட்டோம்டா. சரி, ஓகே. ஜெய், என்னடா தப்பா பண்றேன்? நீ பாட் ரன் பண்றதுக்கு இதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல போல, பாட்னே கொடுக்க தேவையில்ல போல. இப்போ வந்து எல்எஸ் லிஸ்ட் பண்ணால் வெப் ஆப் க்ரீன் அவின்னு ஒன்று இருக்கும் பாரு. ஓகே, இவனை ஓப்பன் பண்ணிக்க. விஐ வெப் ஆப் -green -avi உள்ள போ. ஓகே, இப்போ இன்சர்ட் ஆப்ஷன் போ. இன்சர்ட் ஆப்ஷன் போயிட்டு நேமே நீ சொன்ன மாதிரி கொடுத்தாச்சு, டாக்கர் இமேஜ் அதுவும் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கு கீழே இங்க வந்து கமாண்ட், கமாண்டா கொடுக்கணும். application must display a green background instead of blue. Okay, pass the command line argument. ஆர்கியூமெண்ட்டை தான் நீ கொடுக்கணும், கமாண்டா கொடுக்கக்கூடாது. கமாண்டா கொடுத்தனா மாட்டிவே. ARG, ஸோ ஆர்க்ஸ் சாரி போயிட்டு டபுள் கோட்ஸ் இதுக்குள்ள ஐஃபன் கலர் கமா டபுள் கோட்ஸ். என்ன கலர்? green. ஓகே, ஐ பெட் இது கரெக்டுன்னு நினைக்கிறேன். எதுக்கும் ஒரு வாட்டி ஜெமினி கிட்ட செக் பண்ணிப்போம்.
ஜெமினி இந்த ஜெமினி இது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா பார்த்து சொல்லு. ஜெமினி வந்து ஜோசியம் கிளி மாதிரி இஷ்யூ எழுத சின்டாக்ஸ். சரி தெரியும். ஆர்க்ஸ்க்கு வந்து இப்படி போடணுமா? ஆர்க்ஸ்க்கு சாரியா ஐ டோன்ட் நோ. அப்படியே காப்பி பண்ணி இங்கே வச்சு கையில் தானே இருக்கேன். டேய் என்னடா கண்ட்ரோல் ஆகிடுச்சா? என்னென்னவோ பண்ணுது இது. வெள்ள நிலவே. ஓகே கலர் தானே. கலரும் டபுள் கோட்ஸ் க்ரீனும். இன்னும் டபுள் கோட்ஸ். ஓகே டபுள் கோட்ஸ்குள்ள 2 ஐஃபன் CLOR கலர். மறுபடியும் சிங்கிள் கோட்ஸ் 2 டபுள் கோட்ஸ் சாரி அதுக்குள்ள green. Yeah, let's save this and okay, kubectl create -f space விட்டு நான் காப்பி தூக்கி பேஸ்ட் பண்ணி போட்டு தட்டு. எரர். ஏதோ ப்ராப்ளம் பண்ணியிருக்கேன். ஏதாவது இன்டென்டேஷன் பிரச்சனையாக இருக்கும் பாரு. ஸ்பேஸ் இஷ்யூ சொல்ல. செம்ம காண்டாகுது எனக்கு இதெல்லாம் வந்து இஷ்யூவா அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் அந்தளவுக்கு தான் ஆகும் போல இருக்குது. பரவாயில்ல அவி, மிஸ்டேக்ஸ் தான் நமக்கு சொல்லி கொடுக்கும். இதுதான் இஷ்யூ பார்த்தீங்களா? அந்த ஸ்பேஸ் தான் இஷ்யூ, வேறு எதுவும் இல்லையே. இல்லைடா படே, தேங்க்ஸ் படே. ஜெமினி நீ மட்டும் வச்சுக்க, நம்ம நிலமை திண்டாடும். ஒர்க் ஆயிடுச்சு. செக் பண்றா. முடிஞ்சு மக்களே. We close the lab part of commands and arguments of both என்ன சொல்கிறது, டாக்கர் அண்ட் Kubernetes. ஆக்சுவலாக டாக்கர் இதை லேர்ன் பண்ணிட்டு தான் Kubernetes கற்றுக்கிற மாதிரி இருக்குது. அது நான் யூடெமியில் உங்களுக்கு காட்டினா தெரியும். ஆனால் யூடெமி ஃபுல்லாக பிளாக்காக தான் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து அந்த காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால யூடெமி உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. ஸோ யா, கோர்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஐ மீன் கோர்ஸ் இல்லை, இந்த லேப் வந்து முடிஞ்சிருச்சு, கமெண்ட்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் லேபு. ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோவில், நெக்ஸ்ட் லேர்னிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். எதுவுமே பாதி கற்றுட்டு மீதி விட்றாதீங்க. அப்புறம் இப்போ நீங்கள் நிறைய மறந்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஆகும். கண்டினியூஸாக கற்றுக்கோங்க. நான் கண்டினியூஸாக Kubernetes அண்ட் AWSல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஜென்கின்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி மறுபடியும் கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட் வாட்டி. இப்போ அகெயின் மறுபடியும் கற்றுக்கணும் போல இருக்குது, எல்லாமே மறந்துட்டுருக்கோம். ஸோ பார்ப்போம். முதல்ல எனக்கு இதுக்கே டைம் இருக்க மாட்டேங்குது. லெட்ஸ் see. தேங்க்யூ. ஐயோ தெரியுதா? ஓகே, தேங்க்யூ. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து அவிஸ் கதை சேனல். நான் அவி. ஸோ see you in the next video. பாய் மக்களே.